அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஏசி லோக்கல் ட்ரெயின் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தான் நம்ம ட்ராவல் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, பீச் ஸ்டேஷன் வந்திருக்கோம். இங்கே இன்னும் நிறைய மக்கள் இன்னும் ஆச்சரியப்பட்டு வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது இன்னும் நிறைய மக்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் பார்த்திங்கன்னா 4வது நாள் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இந்த ட்ரெயினை பற்றி பார்த்துடலாம். இந்த ட்ரெயின் தாம்பரத்தில் ஹால்ட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் தாம்பரத்துலேருந்து காலையில் ஃபஸ்ட்டு இங்கே தான் வரும் பீச் ஸ்டேஷனுக்கு. அதுக்கப்புறம் பீச்சிலேருந்து செங்கல்பட்டு, திருப்பி செங்கல்பட்டுலேருந்து அகைன் பீச்சு, அதுக்கப்புறமா ஒரு ஹால்ட்டு இங்கே பீச்சில், திருப்பி 3:30 மணிக்கு திருப்பி ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து செங்கல்பட்டு, திருப்பி அகைன்ஸ் அங்கேருந்து இங்கே வந்துடுவாங்க. ஒரு 3 ட்ரிப்பு தான் இவங்க எடுக்கிறாங்க இந்த வண்டி. இதோடைய மெயின் பர்பஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரை டார்கெட் பண்ணி இந்த ட்ரெயின் விட்றாங்கன்னா, மெயினாக ஏசியில் போகிறவங்க, அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் லோக்கல் ட்ரெயினில் போகிறவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரெயினே விட்றாங்க. அதுவும் இந்த ரூட் ஏன் நம்ம சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயினுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏசி ட்ரெயினுக்கு ஃபஸ்ட் டைமாக விட்றது இந்த ரூட்டில் தான் அதிகமான மக்கள் ட்ராவல் பண்ணுறாங்க ஃபஸ்ட் கிளாஸில். அதனால் மக்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுற ரூட் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு பீச் தான். மேக்ஸிமம் வேலைக்கு வரவங்க, சிட்டிக்குள்ளே வரவங்க, அவுட்டர்லேருந்து இந்த ட்ரெயின் தான் சூஸ் பண்ணி வராங்க. லோக்கல் ட்ரெயினில் இந்த ரூட்டை தான். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, செங்கல்பட்டு பீச் ஸ்டேஷன் தான் மேக்ஸிமம் மக்கள் பயணிக்கக்கூடியதுன்றதுனால அந்த ரூட்டை சூஸ் பண்ணி இந்த ஏசி ட்ரெயின் விட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸில் போகிறவங்க நிறைய பேர். அதனால் அவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த ட்ரெயின் விட்டுருக்காங்க. இப்போ அதுமாதிரி ட்ரெயினில் உள்ளே இருக்க இடமும் சரி நல்லா தாராளமாக இருக்குது. ஏசியோட வெண்ட்டும் நல்ல கூலிங் தருது. அதே மாதிரி சீட்டிங் பார்த்திங்கன்னா பழைய லோக்கல் ட்ரெயினில் இருந்த மாதிரி அதே இரும்பில் அந்த எஸ்எஸில் உள்ள அதே சீட்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க. புதுசாக வேறு ஏதாவது குஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரி கொடுக்கல. அதுமாரி எல்லா ஸ்டேஷன்லேயுமே இந்த ட்ரெயின் நின்று போக தான் செய்யுது. லோக்கல் ட்ரெயின் எந்தெந்த ஸ்டேஷன் நிற்குமோ எல்லாத்துலேயுமே நிற்கிது. ஸ்பீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையில் ஒரு 90+ கொடுக்குறாங்க. அதேமாரி ட்ரெயினில் ஏறினோன்னு பார்த்திங்கன்னா டிடிஆர் எல்லாரையுமே செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் டிக்கெட் ரேஞ்ச் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது நார்மல் லோக்கல் ட்ரெயினில் 20 ரூபா அப்படி சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஏசி ட்ரெயினில் 100 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இது சாதா லோக்கல் ட்ரெயினோட 5 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதேமாதிரி இதில் கொடுத்துருக்க விண்டோவும் செம பெருசாக கொடுத்துருக்காங்க. வியூ பயங்கரமாக தெரியும். அதுமாதிரி சேஃப்டி ரீசனுக்காக எமர்ஜென்சி எக்ஸிட்டு அதுக்குண்டான ப்ரொசீஜர் எல்லாமே அங்கே கொடுத்துருக்காங்க. ஃபயர் ஆனால் என்ன பண்ணணும் எல்லா டீட்டெயிலுமே அதிலே கொடுத்துருக்காங்க. நிறைய மக்கள் கொஞ்சம் ட்ரெயினில் ஏறுறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி தான் ஏறுறாங்க. ஏன்னா இது ட்ரெயின் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிற மாதிரி இருக்கிறனால யோசனை பண்ணுறாங்க. அதேமாதிரி இந்த ட்ரெயினை வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்தே பாரத்துடைய அந்த தோற்றத்திலே தான் இருக்குது. உள்ளே தான் நமக்கு அந்த லோக்கல் ட்ரெயினுன்றதை புரிய முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன தோணுதுன்னா, இது பொதுமக்கள் சாமானியர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சிக்கு வீக்லி ஒன்ஸ் போகலாம், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதோடைய ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 100 ரூபா இருக்குது. பொதுமக்கள் போகணுன்னா ஒரு வாரத்துக்கு போகிற காசை இது ஒரு நாளைக்கு நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 90 அபோவ் போகிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதை ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது. வீக்லி ஏதாவது லாங்காக போகிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலாக நம்ம செங்கல்பட்டு ரீச் ஆகிறோம். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ஏரி அந்த செங்கல்பட்டு இந்த ஸ்டேஷன் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஏரி தான் இது. ஸோ இது வரத்துக்கு 1 ஹவர் பக்கம் கிட்ட ஆகிருக்கு. ஸோ இந்த வண்டியிலேருந்து நம்ம இறங்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணது உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் தான் நமக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஆஃபீஸ் யூஸ்க்கு டக்கின்லாம் பண்ணி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக என்னோடய ஃப்ரெண்டை அங்கே மீட் பண்ணால் அதை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.